பிரேமா, வாணிசை எஃப்எம்லேருந்து வரோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு தமிழ் சப்போர்ட் குரூப், அதாவது கம்யூனிட்டி ரேடியோ தான் நடத்திட்டு இருக்கோங்க ஐயா. உங்களுடைய பாடல்கள் உலகமெங்கும் ரீச் ஆகிருக்கு. எங்கள் மெல்பர்னில் அதை வந்து நாங்கள் பார்க்கறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இங்கேயும் நிறைய தமிழ் இசை ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்களோட தமிழ் இசை உலகமெங்கும் பரவத்திற்கு உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்றத கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இங்கேயும் மியூசிக் கம்போசர் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அது உலகமெங்கும் பரவலுக்கு நான் ஐடியா கேட்குறீங்க. உங்க அளவுக்கு ரீச் பண்ண முடியாதுங்க. இல்ல, பண்ணட்டும், வரட்டும், வந்துதான் ஆகணுமா. திறமையை திரை போட முடியாது, திறமையை திரை போடவே முடியாது. அவன் நல்ல டேலண்டா இருந்தா எப்படியும் பிச்சுட்டு வந்தே ஆகணும். திரை போட முடியாது. நான் தான் சொன்னேன், முதல் கொஸ்டின் எப்போ சொன்னேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. ஒரு நாள் நீங்க பெரிய கம்போசரா வருவீங்க, பாடகரா வருவீங்க. எல்லாம் வந்து எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அதை லவ் பண்ணி இஷ்டப்பட்டு பண்ணால் எப்படியும் லைஃப்பில் அவங்க வந்துடுவாங்க. இதில் வேற கொஸ்டினே இல்லை. விடாமுயற்சி. தோல்வி எல்லாருக்கும் வரும், ஆனால் அவமானம் எவன் ரொம்ப தாங்குறாங்களோ அவன் தான் முன்னாடி. அவமானத்தை தாங்கணும். அவமானம், தோல்வி வந்து தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்றாங்க இல்லையா? அது இல்லை, அவமானம் தான் வெற்றிக்கு அறிகுறி. எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதுக்கு சொல்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க. ரஜினி சார் கூட ஒன்று சொல்றாங்க, என்னை ஏவிஎம்ல வந்து என்னை ஷூட்டிங் கூப்பிட்டுட்டு அது பண்ணி இது பண்ணி. அது அவமானம் தானே. நிறைய அவமானம் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். அன்பு வணக்கங்கள்.